தலானன் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் 9th தமிழ் படிச்சுட்டு இருக்க மாணாக்கர்களே 9ஆம் பாடத்தில் முக்கியமான கேள்வி எதுன்னு தெரியாமல் ஒரு இயல் 1ல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் முழுசாக பாருங்கள். இயல் 1ல் உங்களுக்கு தேவையான அனைத்து கொஸ்டின்ஸும் நம்மளுடைய சேனலில் முழுசாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ நமக்கு டேம் 2ல் வரக்கூடிய இயல் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 4. இந்த இயல் 4ல் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் இயல் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து இதில் வந்து சிறப்பாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்தியிருப்பாங்க. எல்லா பாடத்தையும் படிக்க சொல்லி உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா குறிப்பிட்ட சில கேள்விகளை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், மிக அதிகமான மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுரை. மாணவர்கள் வந்து இந்த 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அமுதண்டு பெயர், அந்த இயல் 1ல் முதல்ல பார்க்க போகிறது அமுதண்டு பெயர். இது வந்து நமக்கு ஒரு மனப்பாட பாட்டு. இந்த மனப்பாட பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இலக்கண குறிப்பு இருக்கும். மற்ற பாடத்தை விட மற்ற கிளாஸை விட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு முத்திக்கனி உருவகம், இந்த முக்கியமானது மட்டும் சிந்தாமணி ஈர்கிட்ட இது மாதிரி பேர் வச்சோம். பகுதி உறுப்புகணும் பார்த்தீங்கன்னா கொள்வார், பகுதி உறுப்புகணும் கொள் கூட்டல் இவ் கூட்டல் ஆர், கொள் பகுதி இவ் எதிர்கால இடநிலை ஆர் பலர்பால் வினிமுற்று வைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது திராவிட மொழி குடும்பம். இந்த திராவிட மொழி குடும்பத்தில் மிக முக்கியமான நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிறைய தகவல் இது உள்ளே இருக்குது. செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகள் இருக்குது. சில திராவிட மொழியில் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் இது ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாகவே டிஎன்பிசி படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான் படிக்கணும், தவிர ஸ்கூல் பிள்ளைங்க இதை நீங்கள் பெருசாக இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததா கவிதை பிழை தமிழ் ஓவியம். என்ன சார் நீங்கள் பாடத்தை படிச்சுட்டே போகிறீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை ஒவ்வொரு இயலுக்கும் மொத்தமாக ஒரு செய்யுள் இருக்கும், ஒரு இலக்கணம் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணைப்பாடம் இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும். இந்த 4 சேர்ந்து தான் ஒரு இயலாக வச்சுருப்பாங்க. அதனால நம்ம மொத்தமாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் உள்ள இலக்கண குறிப்பு பகுதி உறுப்புகளும் பொருள் இதை மட்டும் பார்க்குறோம். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இலக்கண குறிப்பு எத்தனை வெட்டு, அதாவது பிரிச்சா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். பிரிச்சா பொருள் தரணும், 2 சேர்ந்து வரும். இதில் வந்து ரெட்டை கிளவி ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் இருக்குது. 2 ஒரே மாதிரி இருக்கும். இதில் வந்து பிரிச்சா பொருள் தரலன்னா அது ரெட்டை கிளவி, பிரிச்சா பொருள் தந்தால் அது வந்து அடுக்கு தொடர். உதாரணத்துக்கு பாருங்க, எத்தனை அது 2 பிரிங்க, எத்தனை அப்படின்னா கவுமணி, அதனால தான் பிரிச்சா பொருள் தருது. அதனால இது வந்து என்னது அடுக்கு தொடர். அடுத்து பாருங்க காலமும் ஒம்முன்னு முடிஞ்சு அது வந்து என்னது முற்றுமை. அடுத்து பகுதி உறுப்பு. பகுதி உறுப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி உறுப்புனா வளர்ப்பாய், வளர்க்கூட்டல் இப்பு கூட்டல் ஆய். இதில் வளர்ப்பகுதி இப் சந்தி இப் எதிர்கால இடநிலை. உங்களுக்கு தெரியும் ஆய் முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி. மாணவர்களுக்கு இந்த இலக்கணம் வந்து புரியல, உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து தமிழ் கிராமர் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, நீங்கள் பார்த்து அதை பயனடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் அப்டேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தமிழ்லேருந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி எல்லா பாடத்துக்கும் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று உங்களுக்கு குரூப்பில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க அளபடைங்கிறது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்து பயனடைஞ்சுக்கலாம். இப்போ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 17 9th ஸ்டாண்டர்ட் டேம் 2ல் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்துருக்க வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புக் பேக் கொஸ்டின் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஸ்டின் டேம் 2. முதல் நோடு திணை பால் இன ஈட்டு உணர்த்தும் பால் கட்டும் இதில் இல்லா திராவிட மொழி, ஆப்ஷன் சி மலையாளம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 தமிழுக்கு டேஷன் இலக்கிய வகையை சேர்ந்தது, ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம். அடுத்தது 3 பின்னூற்றில் அளபடை இரம்பா தொடர் எது, ஆப்ஷன் இ ஓடி வா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 காலம் பிறக்கும் தமிழை பிறந்து வா, காலம் நிலையா இருப்பும் தமிழை வடிவில் இருந்து பயணங்கள் யாவை இருந்த, ஆப்ஷன் சி மோனை எதுகை இயைவோ. கொஸ்டின் நம்பர் 5 சிந்தாமணி என்பதின் விளக்கண குறிப்பில் வந்து சிந்தா மட்டும்தான், சிந்தா மணி கிடையாது, சிந்தா. இந்த சிந்தா ஆள முடிஞ்சது வந்து ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் டேம் 2 தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இயல் 4 9ஆம் வகுப்பு பருவம் 2 மிக முக்கிய வினாக்கள். இது வந்து நீங்கள் வந்து செகண்ட் மிட் டேர்முக்கோ இல்லைன்னா பப்ளிக்கோ ஆஃப் அலிக்கோ எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்டு இறுதி தேர்வுக்கு வந்து தேவையான கொஸ்டின்ஸ். இப்போ செகண்ட் மிட் டேர்முக்கு தேவையான கொஸ்டின் வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து எல்லா ஏழு முடிஞ்சோன்னா மொத்தமாக உங்களுக்கு தருவேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பாடத்தில் உள்ள மிக முக்கியமான கேள்வி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குருவினால் வந்து 1 நீங்கள் பேசும் மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது, மிக முக்கியமான குருவினா. 2வது 3வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி எதுவும் விளக்கம் தருக, மிக முக்கியமான ஒரு கேள்வி குருவினால. தென் திராவிட மொழியில் ஏதேனும் 4 எழுதுக, மிக முக்கியமான குருவினா. அளப்படை எத்தனை வகைப்படும், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.
அடுத்தது சிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை மிக தெளிவாக குறிப்பிடுக. அதே மாதிரி 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது, அந்த கேள்வியும் மிக முக்கியமான ஒரு கேள்வி தான் சிறுவினால. நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு நெடுவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலந்தொடரை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு பிக் கொஸ்டின்ல 6 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பாடத்தில் இந்த இயல் 4ல 9th தமிழ் டேர்ம் 2 இயல் 4ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புக் பேக்கில் உள்ள ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கதை நம்ம வந்து தமிழில் மொழிபெயர்க்கணும். இந்த மொழி ஆராய்ச்சி இது பாருங்கள், இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே ஆன்சராக காமிச்சிடுறேன். மாணவர்களை அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். இதில் உள்ள அதிகமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இலக்கணத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிறகு இளமையில் கல்வி, சிலைமேல் எழுத்து, இளமையில நம்ம படித்தோம் அப்படின்னா அது வந்து அப்படி நமக்கு என்றைக்குமே அழியாத ஒரு எழுத்தாக இருக்கும். அடுத்து இறந்த காலம், நிகழ்காலம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த காட்சியை கண்டு எழுதுக நம்மளுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஈஸியாக 5 மார்க் லட்டு மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, இந்த படத்தை பார்த்து நம்ம ஏதாவது என்ன செய்யணும், அடிக்கடி இதை பார்த்து எழுதிடணும். அடுத்து பாருங்க, படிப்போம் பயன்பெறுவோம். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கடிதம். ஒரு பையன் வந்து ஸ்கூலில் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்களுடைய ஹெச்எம்க்கோ இல்லை வகுப்பாசிரியருக்கோ வந்து ஒரு லெட்டர் எழுதுறான். அந்த லெட்ரு இது வந்து பரீட்சையில் இது வரைக்கும் கேட்கப்படலை, இருந்தாலும் மாணவர்கள் இதை பார்த்துக்கலாம். அடுத்த வந்து மாணவர்களுக்கான செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்த இயல் 9th இங்கிலீஷ் ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். 9th மேக்ஸ் வரப்போது, 9th சயின்ஸ், 9th சோசியல், இதே மாதிரி 6th to 12th படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான புக்ஸ், அதோட கிளாஸஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்குது. மாணவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலண்ணன் யூடியூப் சேனல் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் 2nd டேம்.